சார் எனக்கு அரசியல் தெரியாது அப்படின்னு சொல்றது தமிழக மக்களுக்கு அரசியல் தெரியாது அப்படின்னு நீங்க குற்றம் சாட்டுறது, நான் புதுசா அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றது நீங்க தமிழக மக்களை சொல்றது, நீங்க என்னென்ன குற்றச்சாட்டை விஜய் மேல வச்சீங்களோ அந்த குற்றச்சாட்டை முழுசா அது நீங்க தமிழக மக்களை சொல்றது அப்படின்னு விஜய் பேசியிருக்காரு சார். எங்களுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் 5 ஆண்டு காலம் சென்னை மாநகர மேயராக இருந்தார். சென்னையிலே 10 மேம்பாலங்களை கட்டி இன்றைக்கு அந்த மேம்பாலங்கள் மக்களின் பயன்பாட்டிலே இருக்கிறது. போக்குவரத்து நெரிசலுக்கு தடுக்க வகையில் அதுக்கு உதவியாக இருக்கிறது. 5 ஆண்டு காலம் துணை முதலமைச்சராக இருந்தார். அப்பொழுதும் பல நல்ல திட்டங்களை வழங்கினார். இப்பொழுது 5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்து பல நல்ல திட்டங்களை வழங்கி வருகிறார். இதை தாண்டி மக்கள் பிரச்சனைகளிலே பல்வேறு போராட்டங்களிலே கலந்து கொண்டு சிறைவாசம் அனுபவித்தவர், பலமுறை சிறைக்கு சென்றவர் மக்களுக்காக. அவரை இவரோடு எப்படி ஒப்பிடுவது? அவர் தலைவர், தியாகம் செய்தவர், மக்களுக்காக உழைத்தவர், சிறை சென்றவர், மக்களுக்கான திட்டங்களை வழங்கியவர். இவர் என்ன செய்தார் என்பதை இவர் சொல்லட்டும். என்ன சொல்றாருன்னா, கொள்கை எதிரின்னு சொல்லி ஒரு கட்சியை சொல்லிட்டாரு, அரசியல் எதிரின்னு ஒரு கட்சியை சொல்லிட்டாரு. ஆனா இப்ப 2-3 நாள் கூட்டங்கள்ல பேசும்போது பிஜேபி மேல ஒரு சாஃப்ட் கார்னரா பேசுற மாதிரி சொல்றாங்க. பயம் இன்னும் ஒரு சினிமா வெளியே வரல. அவர் வழக்கு ஈடியில் ஒரு வழக்கு 1.5 கோடி ரூபாய் ஏதோ வழி கட்ட வேண்டும் என்ற ஒரு வழக்கு இருக்கிறது. இதுதான் பாஜக என்ன செய்யும் என்பது நமக்கு தெரியும். அதற்கு பாஜகவின் காலிலே விழுந்து கிடக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். திமுக என்டிஏவுக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல் சொல்றாங்க. ஆனால் விஜய் முதல்வர் ஸ்டாலினுக்கும் தேர்தல் அதான் சொல்கிறேன். ஸ்டாலின் செஞ்சதெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். இவர் என்ன செஞ்சாருன்னு ஏதாச்சும் ஒன்று சொல்லட்டும். நான் முதலமைச்சராகணுங்கிற ஆசையை தாண்டி இவர் என்ன செய்தார் மக்களுக்கு என்பதை பட்டியலிடட்டும். மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அவருக்கு வாக்களிக்கட்டும். இன்னும் ஒரே ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் சார். நீங்க அரசியலுக்கு வரும்போது உங்களுடைய கட்சி தலைவர்கள் எல்லாருக்கும் பொதுவாக ஒரு கொஸ்டின், வரும்போது உங்களுடைய சொத்து மதிப்பு என்னவா இருந்துச்சு, நீங்க பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய சொத்து மதிப்பு இப்போ என்ன அப்படின்றத நீங்க சொல்றதுக்கு தயாரா அப்படின்ற மாதிரி அது கேட்க வேண்டியது இன்கம் டாக்ஸ், வருமான வரித்துறையும். இப்போ தேர்தலில் நாங்கள் மனு தாக்கல் செய்வோம், வேட்பு மனு. அதில் எங்களுடைய சொத்து விவரத்தெல்லாம் எழுதுவோம். அதையெல்லாம் கையெழுத்து போட்டு சொல்லுவோம். அதை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். இவர் ஒன்றும் வருமான வரித்துறை அதிகாரியும் இல்லை, தேர்தல் அதிகாரியும் இல்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.